AX equal to B be a non-homogeneous system. ஸ்கொயரா ரெக்டாங்குலரா எதுவுமே இல்லை. பார்ப்போம், கொடுக்கணும். கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். ஸ்கொயர் மேட்ரிக்ஸா எடுத்து பண்ணுவோம் நம்ம. அப்புறமே ரெக்டாங்குலர் இருக்கும் பார்க்கலாம். ஓகே, அப்ப சிஸ்டம் வந்து நான் ஹோமோஜெனியஸ் சிஸ்டம் சொல்லிட்டாங்க. இஃப் S is the solution of AX equal to B, S வந்து ஒரு செட்டு, அந்த செட்ல இருக்கிற ஒரு மெம்பரும் AX equal to B என்ற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். SH is the solution set of associated homogeneous system. அப்ப இதுக்கு வர சொல்யூஷன் பேரு SH. நோட்டேஷன் கொடுக்குறான். இதுக்கு வரதுக்கு சொல்யூஷன் பேரு S. கரெக்ட் தானே? ஒரே ஏ தான், ஏ ஃபிக்ஸ்டு தான், ஏ மாத்திக்கல. என்னன்னா இங்க B நான் ஜீரோவா இருக்குது, இங்க B ஜீரோவா இருக்குது. சரியா? இது கர்னல். ஆமா தானே? இது கர்னல் செட், ஏனுடைய கர்னல் செட். இது வந்து யாரெல்லாம் இந்த பிக்கு போறாங்களோ அந்த ப்ரீ இமேஜ், இந்த ஸ்மால் பியினுடைய ப்ரீ இமேஜ் தான் எஸ். இது ஓகே. இப்ப ஹோமோஜினியஸ் ஓகே, AX equal to B, ஏதோ ஒரு எக்ஸ் பிக்கு போகுது, அப்புறம் ஒரு ஒய் எடுத்துக்கிறாங்க, ரேண்டமான ஒரு ஒய். எங்க எடுத்துக்கிறாங்க? கர்னல்ல ரேண்டமான ஒரு ஒய் எடுத்துக்கிறாங்க. ஏ வந்து ஆல்பா, ஆல்பா வந்து என்னது? ஒரு ரியல் நம்பர். அப்ப எக்ஸ் பிளஸ் ஆல்பா ஒய் பிலாங்ஸ் டு எஸ் தான் கேட்கறாங்க. எஸ்ல இருக்கிறது ஒண்ணு என்னது? சொல்யூஷன்ஸ். கரெக்டா? இப்போ இது எஸ்ல இருக்குதுன்னா ஏவுக்கு அப்ளை பண்ணாத. ஏவுக்கு அப்ளை பண்ணா என்ன வரணும்? அவுட்புட் பின்னு வரணும். அதானே? அரே எஸ் வந்து என்னது? ஒரு மெம்பர் ஏவில் கொண்டு அது ஏக்கு பதிலாக இந்த எக்ஸ்ல அப்ளை பண்ணா ஏ எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ணோம்? பின்னு கொடுக்கும். அப்ப இந்த கலெக்ஷன் வந்து உள்ள இருக்குதுன்னாக்கா இது ஏவில் அப்ளை பண்ணும்போது பியா மாறணும். மாறுமா பாரு. ஏஎக்ஸ் பிளஸ் ஏ ஆல்பா ஒய்னாலும் ஏஎக்ஸ்னா என்னது? எக்ஸ் எங்க இருக்குது? எஸ்ல இருக்குது. அப்ப அதனால அது பியா மாறும். பிளஸ் ஆல்பா டைம்ஸ் ஏஒய். ஏஒய், ஒய்ன்றது என்னது? கர்னல்ல இருக்குது. அப்ளை பண்ணா என்ன ஆயிடுது? ஜீரோவாயிடும். கரெக்ட் தானே? அப்ப பி பிளஸ் ஆல்பா இன்ட்டு ஜீரோ, திஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது? பி மாத்திரம். உண்மைதானே? வந்துச்சா? அப்ப எஸ்ல இருக்குது. ஆமா, இந்த கண்டிஷன் ஹோல்ட் ஆயிடுச்சு. அதனால எக்ஸ் பிளஸ் ஆல்பா ஒய் பிலாங்ஸ் டு எஸ். கிளியராப்பா? ஸோ மொதல் ஆப்ஷன் ட்ரூ. ரெண்டாவது ஆப்ஷன் பாரு, ரெண்டு எலமெண்ட் எடுக்கிறாங்க. யாரு? நான் ஹோமோஜினியஸ் சிஸ்டத்துல இருந்து. சொல்யூஷன் இது. அந்த எக்ஸ் மைனஸ் ஒய் கர்னல்ல போகுமான்னு பாக்குறாங்க. அப்ப இந்த எக்ஸ் மைனஸ் ஒய் கர்னல்ல இருக்குன்னா ஏவுக்கு அப்ளை பண்ணது ஏ ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய், திஸ் இஸ் ஈக்குவல் என்னது? ஏஎக்ஸ் மைனஸ் ஏஒய். எக்ஸ் எங்க இருக்குது? எஸ்ல இருக்குது. ஏ கூட எக்ஸ் அப்ளை பண்ணா ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பியா மாறும், ஏஒய் ஈக்குவல் டு பியா மாறும். அப்ப பி மைனஸ் பி ஈக்குவல் டு என்னது? ஜீரோ. கர்னலுக்கு வந்துருச்சா? அப்ப இதுவும் ட்ரூ ஸ்டேட்மெண்ட் தான். ஓகே. இப்ப எக்ஸ் பிலாங்ஸ் டு எஸ் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி, சொல்யூஷன் உண்டுன்னு அர்த்தம். அப்ப சொல்யூஷன் உண்டுன்னா மற்ற அதர் சொல்யூஷன்லாம் யாருன்னு கேட்கறதா எஸ். எஸ் வந்து என்னது? மொத்த சொல்யூஷன் ஆஃப் ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பிக்கு. கரெக்ட் தானே? நான் உனக்கு தியரி நடத்தும் போதே சொல்லியிருப்பேன். இதுக்கு நான் ஹோமோஜினியஸுக்கு சிஸ்டம் வரணும்னாக்கா ஹோமோஜினியஸுக்கு எல்லா சொல்யூஷன் செட்டையும் கண்டுபிடிச்சிட்டு ஒரு பர்டிகுலர் சொல்யூஷன் மட்டும் நமக்கு இருந்தா போறோம். அந்த பர்டிகுலர் சொல்யூஷன் பிளஸ் கர்னல்ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் எடுத்து ஆட் பண்ணோம்னா இட்ஸ் சொல்யூஷன் ஆஃப் நான் ஹோமோஜினியஸா மாறும். கரெக்ட் தான்? நான் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் நடத்தும் போது சொல்லி கொடுத்துரும், படம் மாதிரி போட்டு காட்டியிருப்போம் உனக்கு. ஸோ அதை தான் அவங்க சொல்லி வச்சுக்கிறாங்க. இதுக்கான அர்த்தம் இது சொல்லி வச்சுக்கிறாங்க. அப்ப எக்ஸ் பிளஸ் இது ஆல்வேஸ் சொல்யூஷனான இது ஆல். இப்போ இந்த எலிமெண்ட் எஸ் ஈக்குவல் டு எஸ்ன்றாங்க. அப்ப இந்த எலிமெண்ட் எஸ்ல இருக்குதான்னு பார்க்கணும். எஸ்ல இருக்குதான்னு பார்க்கறதுக்கு என்ன அப்ளை பண்ணுவேன்? ஏஎக்ஸ் பிளஸ் ஒய் அப்ளை பண்ணி பி வருதான்னு பார்க்கணும். இது என்ன மாறும்? ஏஎக்ஸ் பிளஸ் ஏஒய்யா மாறும். ஏஎக்ஸ் என்னது? பி. ஏஒய் என்னது? ஜீரோ. அப்ப திஸ் இஸ் ஈக்குவல் டு பியா மாறிடுச்சு. கரெக்டா தானே? சரியா இல்லையா? சரி. ஸோ அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. ஏற்கனவே நமக்கு வெல் நவுன் தெரிஞ்சதா. ஆல் த அபோ அதுவும் ட்ரூ. கரெக்ட் தானே? அப்ப இதுக்கான ஆன்சர் என்னது? நாலுமே சேர்ந்தது தான் இதுக்கான ஆன்சர். சரி, எனி கொஸ்டின் ஆன்லைன்ல?